குட் மார்னிங் டீம். நான் உங்களுக்கு குமார் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோதிகேரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட், இன்னொரு அற்புதமான ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்னா கால்சியம் காம்ப்ளெக்ஸ், வெல் கால்சியம் காம்ப்ளெக்ஸ். அதாவது இந்த கால்சியம் அப்படின்னாலே பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க கால்சியம் எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய கால்சியமும் அதில் போய் டெபாசிட் ஆகி இன்னும் மேலும் பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படிம்பாங்க. இப்போ பொதுவாகவே கை கால் வலி, சரிங்களா, இந்த பெயின் இருக்கவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் கிட்னி சம்மந்தப்பட்டதும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ மோதிகேரில் இருக்கக்கூடிய இந்த கால்சியம் காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி, விட்டமின் D3 ரெண்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்ரஸும் இதில் வந்து இருக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னா, உங்கள் உடம்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்சியம் தேவையோ அது மட்டும்தான் இது வந்து இருக்கும் உள்ள. இது டெபாசிட் ஆகாது. அன்னன்னைக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான கால்சியம் மிச்சம் இருக்குதுன்னா அது யூரின் வழியாகவே வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை வந்து செய்யும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கால்சியம் பொதுவாக யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, வளரும் குழந்தைகள், சரிங்களா, ஒரு 5 வயசுலேருந்து 12 வயசு இருக்கவங்க டெய்லி ஒரு கால்சியம் எடுத்துக்கலாம். 12 வயசுக்கு மேலே இருக்கவங்க டெய்லி 2 கால்சியம் எடுத்துக்கலாம். அதுபோக வந்து கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்க எல்லாருமே கால்சியம் எடுத்துக்கலாம். ஏன் கால்சியம் தேவை அப்படின்னா, உங்களுடைய ஸ்ட்ரக்சர் அழகா இருக்கணும் அப்படின்னா உங்க உடம்புல கால்சியம் வந்து கரெக்டா இருக்கணும். இப்போ கால்சியம் உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னா பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. அதனாலதான் கால்சியம் டிஃபிஷியன்சி வந்து நிறைய வருது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறப்பே வித்தியாசம் தெரியும். அவங்க காலெல்லாம் பெண்ட் ஆகி, சரிங்களா, அது மாதிரி ரொம்ப தூரம் நடந்தா ரொம்ப பெயின் அதிகமாகி, எலும்பு வலிகள், சரிங்களா, மூட்டு வலிகள், சரிங்களா, தசை வலி, இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து கால்சியம் குறைபாடு தான். அது மாதிரி உங்களுடைய ஹார்ட்டுக்கு வந்து பம்பிங் ஆகக்கூடிய பிளட் பம்பிங் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கூட ரத்தத்தில் வந்து கால்சியம் வந்து சீராக இருந்தால் மட்டும்தான் வந்து நடக்கும். அப்போ யார் வேணாலும் இந்த கால்சியத்தை வந்து எடுத்துக்கலாம். டெய்லி 1 அல்லது 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கால்சியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 யூனிட்ஸ் வந்து மோதிகேர் கால்சியம் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 520 ரூபா. உங்களுக்கு உங்க உடம்புக்கு எவ்வளவு கால்சியம் தேவையோ அது போக மீதி டெபாசிட் ஆகாம வெளியேறிடும். அதான் இதுல இருக்கக்கூடிய பிளஸ். அது போக இந்த கால்சியம் எதுல இருந்து தயார் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன். என்னது அப்படின்னா பிரண்டை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பிரண்டையில இருந்து தான் இந்த கால்சியத்தை எடுக்கிறாங்க. இது பியூர் ஆர்கானிக் அண்ட் வெஜிடேரியன். சரிங்களா? பொதுவாக கால்சியம் அப்படின்னால சுண்ணாம்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது தரம் இல்லாத விலை கம்மியா இருக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து அப்படி தயார் பண்ணுவாங்க. இவங்க ரேட்டுக்கு தக்க, சரிங்களா, குவாலிட்டியும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால எல்லா வகை நபர்களும் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் டெய்லி ஒரு கால்சியமாக எடுத்துக்கோங்க. அவைலபிள் நிறைய இருக்குது. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடியும் நிறைய வணிகம் இருக்குது. நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறப்ப, ஏன்னா அவ்வளோ வாண்டட் இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம். சரிங்களா? அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. கால்சியம் வந்து கையால் வலி அப்படிங்கிறத தாண்டி எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே கால்சியம் குறைபாடு வந்து இருக்குது. இல்லை 5 வயசுல இருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆயிடும். காரணம் வந்து நம்ம உணவுல வந்து கால்சியமே இல்லை. சரிங்களா? அதனால இந்த கால்சியம் பிரண்டைத்தண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கொடி வகையை சார்ந்தது. அவுட்டர்ல எல்லாம் போனீங்கன்னா நிறைய விவசாய இடங்கள்லாம் வேலி மாதிரி அதை வந்து போட்டிருப்பாங்க. பிரண்டைத்தண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? கிராமங்கள்ல கைகால் வலிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரண்டை துவையலாவே எடுத்து சாப்பிடுவாங்க. அதுல இருந்து தான் கால்சியம் வந்து இந்த மோதிகேர் கால்சியம் காம்ப்ளெக்ஸ் வந்து தயார் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாரும் டெய்லி 1 பயன்படுத்துங்க. பயன்படுத்துறது மட்டும் இல்லாம வெளியே நிறைய பேருக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகளும் கொட்டி கிடக்குது. சரிங்களா? வாங்க, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வணிகம் இருக்கு. வாருங்கள், இணைந்து பணியாற்றுவோம். மிகப்பெரிய வெற்றி வரும். நன்றி, வணக்கம்.